வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொமோத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஜாக்லினுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கை காட்டுற நபர் இதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலில் விளையாடவே கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சௌந்தர்யா காமிச்சிருப்பாங்க. ஆஹா, சௌந்தர்யா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஏதாவது இந்த டிக்கெட் ஃபினாலை விட்டு போகிறாங்களா, இதுக்கப்புறம் விளையாட முடியாதா அப்படின்னு. என்னை கேட்டிங்கன்னா தப்பு இல்லை, ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது சேஃப்டி தான். ஆனால் அதுக்கு வந்து ஆதாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த டாஸ்க்கை செஞ்சிட்டிங்கன்னா என்னோடய 3 பாயிண்ட் அப்படியே கொடுக்குறேன்றாங்க. அதாவது இந்த டாஸ்க் மூலமாக வரப்போகிற 3 பாயிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா டாஸ்க்கை வின் பண்ணால் 3 பாயிண்ட் கிடைக்கும். சப்போஸ் அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணலன்னா -1 போகும். ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா 0. அவங்க வந்துட்டு இந்த ஆட்டத்தை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது வந்து அருண் கிட்ட சொல்கிறாங்க. அருண் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, பட் ஆனால் வேணான்றாங்க. அருணுக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஆல்ரெடி 2 பாயிண்ட் வச்சுருக்கேன், இப்போ நீங்கள் எனக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறேன்றீங்க, எனக்கு 5 பாயிண்ட் வந்துடும். இப்போ ஐஎஸ்எஸ் ஸ்கோர் 5 தான். இன்றைக்கி காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை பிடுங்க சொன்னார் பிக் பாஸ் மஞ்சரிக்கிட்டேருந்து, அந்த டாஸ்க் வின் பண்ணதுக்காக. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இடமே 1ன்றது 2 3 பிடிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பதறாரு. ஆனாலும் ஜாக்லின் வந்துட்டு இல்லை இப்போ 1.5 நாள் தான் ஆயிருக்கு, நீ அவசரப்படாதுன்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் நான் வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க. விஜய் விஷால் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஆல்ரெடி 5 இருக்குது, நீ 3 கொடுத்தனா 8 தான் வருவேன், எனக்கு பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடு, நீ இதுக்கப்புறம் விளாட்ற பாயிண்ட்டை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு. அது சாத்தியம் இல்லை, அதுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா, -1 தானே போகுது, அதனால் முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் யோசிச்சு கடைசியில் வந்துட்டு சாரி பிக் பாஸ், என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு. சரி, அப்போ உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாத காரணத்தினால உங்களுக்கு -1. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து 3 பாயிண்ட் இருந்தாங்க, இப்போ டப்பால் 2வது பாயிண்ட் போயிட்டாங்க. கொடுமை, எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி எடுத்தாங்க அந்த பாயிண்ட்டை, இப்போ அனாமத்தாக போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பட் ஜாக்லின் இந்த மாதிரி வந்துட்டு துரதிருஷ்டவசமாக ஒரு பாயிண்ட்டு போனதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது ஆளை பார்த்து டாஸ்க் கொடுக்குறாங்க மாதிரி தான் தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.